ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெய்லர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரும் பார்த்துட்டோம். சேம் இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்டேட் தான் இது. இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காட்டன் இது இருந்ததுன்னா இது அப்படியே சரிங்களா. சேம் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கண்டெய்னரோட இதுக்கு மேலே வந்து தூக்கி வைப்பாங்க பெட்டி மாதிரி. அந்த இதுதான் இது சரிங்களா. இதுதான் அந்த இது. சேம் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீல் இருக்குது இதுக்கு. ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அடச்சே கஸ்டம்ஸில் பாருங்களேன். பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது பாருங்கள். எதுவுமே இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா. எந்த ஒரு அந்த ப்ளைவுட்டோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதை நம்ம இது பண்ணோன்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி வரும். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை தான் வாங்கினோம். இது வந்து சிம்பிள் தான். சேம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே தான் நம்மளுக்கு இடம் இருக்குது, அதனால் அங்கேயே வாங்கிக்கலாம். சேம் எப்பவும் போல் இதை நம்ம கேரேஜில் தான் இருக்கணும். இல்லை ட்ரெய்லரில் இருக்குமா? ட்ரெய்லரில் இருக்கும். இதில் இந்த இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இதுக்கு வந்துடுச்சு. இப்போ இதோட மேப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரியும் நமக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு. தெரியுதுங்களா? 10 மணி நேரம் போகணுமா. அப்போ நமக்கு 10 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம கேரேஜில் தான் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து குயிக் ட்ராவல் மூலமாக எப்பவும் போல் நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்ம கேரேஜுக்கு போய் இதை பண்ணிட்டாலே மோஸ்ட்லி அட்டாச் ஆகிடும். ஏன்னா யூஸ்னு கொடுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதான், தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடுச்சு பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். சரி, கான்செப்ட்லாம் ஒரே தான். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான். இப்போ நம்ம வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய இதுக்குள்ளே போயிட்டு கேரேஜ் மார்க்கெட்டில் போயிட்டு இதுக்கான என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா? பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில விஷயங்கள்லாம் இங்கேருந்து இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு நம்ம இடத்துல எதாக இருக்கான்னு பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைல்ஸ் அண்ட் ரோல் இருக்குது. இது வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் டேங்கர் இருக்குது. இது வந்து ஃபுட்டு, பெட் ஃபுட்டு, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். கேரட் இருக்குது பக்கத்துலேயே கொண்டு போகிறதுக்கு. பெட் ஃபுட்டும் இருக்குது, இது இருக்குது. டயர்ஸ் இருக்குது, டயர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஏதோ ஒரு சிஸ்டம்ஸுங்க, இந்த பார்க்குறதுக்கு சைலன்சர் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டயர் கூட எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இது வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அது ஒரு ட்ராவல், பெரிய ட்ராவலாக இருக்கும். இது மட்டும் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மற்ற எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே, இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. டயர் ஆனால் கொஞ்சம் தூரம் தாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு இருக்கும், ஒரு 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 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னா, இதை வந்து வெளியே வைக்க மாட்டாங்க, உள்ளே தான். ஏன்னா கண்டெய்னராக தான் இருக்கும்னால நம்ம பிளாஸ்டிக்கே வந்து இது பண்ணலாம். ஏன்னா அது வந்து நம்ம கண்டெய்னராக தான் கொடுக்க போகிறாங்க பாருங்கள்.
ஓகே, இப்போ இங்கேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி அதே வண்டி தாங்க, வண்டிலாம் சேஞ்ச் பண்ணல. வண்டியோட கலர் மட்டும் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. என்னாச்சு? பாருங்க, தெரியுதுங்களா? வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வண்டி கலர் மாற்றலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எம்டியாக பின்னாடி வந்து ஒரு பெட்டி வைக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், என்டர் கொடுங்க. ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நிறைய இருக்குங்க பிளாஸ்டிக்கு. இங்கேருந்து அப்படியே இங்கே கொண்டு போகிறது இருக்குது, அப்புறம் அவ்வளோ தூரம் கொண்டு போகிறது இருக்குது. நீங்கள் எது வேணாலும், பிளாஸ்டிக் தான் எல்லாமே, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் 2 ரூபா தான் அதிகங்க. இதுவே இருக்கட்டும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் எங்கே இருக்குது அந்த அடையாளம்? அந்த சைடில் இருக்குங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? கரெக்டாக இது ஏற்கனவே நம்ம இந்த இதில் இருந்து நிறைய எடுத்திருக்கோம், ஜாப் எடுத்திருக்கோம். இப்போ இங்கேருந்து பக்காவாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் பிரச்சனையே. ஒரே டேக்கில் நம்ம வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பெரிய தொல்லைங்க. இந்த சைடு திரும்புமா அந்த சைடு திரும்புமா தெரில, ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஓ சாரி 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 சாரி. இப்போ ஏய் திருப்பி தப்பானத. இப்படி எடுக்கணுமா? ஆட குறைஞ்சபட்சம் அப்போ தான் கரெக்டாக திரும்பும். தெரியுதுங்களா? இப்போதான் கரெக்டாக திரும்புது பாருங்க, போய் இடிச்சிடக்கூடாது. இது ஒன்று தாங்க செட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் நீங்கள். ஆமாங்க, கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம்.
ஓகே 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 ஓகே, திருப்பி அதே தப்பு தான் பண்ணுறேன். இதை கண்டுபிடிக்க தான் கஷ்டமே. அங்கே வச்சிட போகிறேன். தெரியுதுங்களா எவ்வளோ கிட்ட வந்துருக்கு பாருங்க. ம், பார்த்தீங்களா? ம், ஆஃப். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வண்டியை பக்கா நிறுத்தாச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணு. பா, என்ன சவுண்டு இதாகுது பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்போ போல் என்ட்ரு அடித்தா அது ஆட்டோமேட்டிக்காகவே இதுவாகும், ஃபில்லப் ஆகும். என்டர். அவ்வளோதாங்க, லோடு ஆகிட்டாங்க. தெரியுதுங்களா? கண்டெய்னர் தெரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள், எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் அந்த ட்ரெய்லர் இந்த மாதிரி வைக்கிறது தான். இப்போ இதுக்குள்ளே பிளாஸ்டிக் இருக்கும். இன்ஜின் ஆன் பண்ணிடலாம். பா, இருட்டிட்டு இருக்கு. அப்படியே ஏறி அப்படியே ஏறி மேக மூட்டம் அப்படியே பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் சவுண்டு புதுசாக மாற்றிருங்க. பார்த்தீங்களா? சவுண்டு புதுசாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்மூத்தாக போகுது பாருங்க. ஏன்னா வண்டி வெயிட் அந்தளவு பிளாஸ்டிக் தானே, பெருசாக வெயிட் இருக்காது. ஏய் நில்லுங்கடா, அவசரமே வேண்டாம். அந்த நேர்பானுங்க அவனை பாடு பயப்படவே மாட்டானுங்க. நம்ம தான் பயப்படணும். அவனுங்களுக்கு பயமே கிடையாது. பக்கா பாருங்க, கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்களேன். அங்கே வெயில் கொஞ்சம் இருக்குது, லைட்டாக மழை மேகமூட்டம் பயங்கரமாக இருக்குது. இதுதான் நம்ம புது போஸ்ட் ஆறணுங்க. நெல்லு தம்பி. அவ்வளோதான். இந்த ட்ரெய்லரோட வேலை இந்த மாதிரி உள்ள நம்ம அதே இடத்துல தான் போகிறோங்க. அதனால் வந்து மாற்றலாம் முடியாது. ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய கேரேஜ் இருக்குது. ஏய், இங்கே தான் நம்ம கேரேஜ் இருக்கனால நம்ம அப்படி தான் போய் ஆகணும். ஃப்ரண்ட்டில் வியூ தெரியல எனக்கு, பட் இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக ஓட்டுறேன். ஃப்ரண்ட்டில் தெரியும்னா இப்படி வச்சா தான் ஓட்ட முடியுங்க. ஃப்ரண்ட்டில் தெரியும், தெரியுதுங்களா? இல்லைடா தெரியாது.
இதான் நம்ம புதுசாக போட்டிருக்க ஆறுனது. இது ஏற்கனவே இருந்த ஆறுனது பாருங்க. இதை இப்போ நேராக நம்ம வந்து ஷிப்புக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட் தான். இதை நீங்கள் நம்ம ஊரில் எங்கே பார்க்கலாம் அப்படி அதிகமாக இந்த மாதிரி கண்டெய்னர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ராயபுரம் தாண்டி பீச்சு போகிற ரூட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாங்க நிற்கும். அது எண்ணூர் நினைக்கிறேன், எண்ணூர் போகிற ரூட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. இந்த கேரேஜ் வண்டி நல்லா வேகமாக போகுதே. சரிவு அதான் வண்டி செம்ம வேகமாக போகுது. பாருங்க, இந்த வியூக்காக தான் அந்த மாதிரி இருக்குங்க. அது ஒரே ஸ்ட்ரைட்டு தான். நீங்கள் அந்த இடம் போய் பாருங்களேன், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய இந்த மாதிரி ட்ரக் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கன்னா நீங்கள் அந்த சைடுக்கு பாருங்கள், நிறைய ட்ரக் இருக்கும். இந்த மாதிரி கேரேஜ் ட்ரெய்லர் அது நிறையா இருக்கும். ஏய் ஏன் நான் ஓப்பனில் ஓட்டுறேன் அப்படின்னா, இதுக்கு தான் கற்றுக்கணுங்க. இதான் வந்து உள்ளே ஓட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது ஃபீலை தான் கொடுக்கும், ஒரு உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓட்டுறதுல இதுதான் கஷ்டம். பயங்கர கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம. ஓ, செக் போஸ்ட் வருதுங்க. ஒரு ஹார்ன் அடிப்போம். லைட்டு தேவையில்லை. ரெண்டு மிரர் வச்சிட்டாலே கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம். ஓ ஓ ஓ இப்போ இங்கே சேஃபாக இருக்க முடியுமா கேட்டால் கஷ்டம் தான், இடிக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரே ஒரு வியூ தான். என்டர். கேட்டை திறந்துட்டாங்க. பின்னாடி பாருங்க, அவன் வந்து இடிக்கிறான் போடான்னு. அடப்பாவிகளா. இதில் ஓட்டுறது ரொம்ப சென்சிட்டிவ்னால கவுந்துருன்றதோட ஒரு கண்ட்ரோலாக ஓட்ட முடியாது. ஆனால் இதில் மட்டும் நம்ம கண்ட்ரோலாக ஓட்ட கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் சீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒரு இது அப்டேட் ஆனால் போதுங்க, நம்ம வந்து நல்லா லெவல் ஏறிடுவோம். இந்த வண்டி நல்லா கண்ட்ரோலு. வால்வோ
இல்லைங்களா? செம்ம கண்ட்ரோல் இருக்குது. உள்ளே போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். சவுண்டு பார்த்தீங்க, எக்கோ பாருங்க. நிறைய டனல். ஓ ஓ பார்த்து பார்த்து. இப்போதான் கண்ட்ரோலாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. வெயில் வந்துருச்சுங்க. நம்ம தாண்டி வந்துட்டோம், அதனால் மழை அங்கே இருக்குது, மழை பெய்யுது, இங்கே இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வியூ, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் அதை மிரர் இருந்ததாலே உங்களுக்கு போதும், ஓரளவுக்கு அப்படியே பார்த்து ஓட்டிடலாம். மிரர் இருக்கணும். அடுத்தது ஒரு லாங் டிரைவ் போகணுங்க. திருப்பியும் லாங் டிரைவ் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு பொறுமை வேணும் ரொம்ப. மணி காலைல 8:10 ஆயிடுச்சுங்க. பாருங்க, 110 120 வந்துட்டோம். நான் வேற கண்ட்ரோலை மீறி போயிட போகிறேன் சுத்தம். பாருங்க, ஓப்பன்லேயே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கிறேன். நல்லா பளிச்சுனுக்கு பாருங்க, எவ்வளோ வண்டி போகுது பாருங்களேன். சரியான பெண்ட்லாம் வருதுங்க. சின்ன ஒரு மேடு. ஸ்லோ பண்ணுறானுங்க. உனங்க ஸ்லோ பண்ணாலே கஷ்டங்க. பாருங்க, அவனை தெரியக்கூட இல்லை. கொஞ்சம் கேப் கச்சா கூட ஏறி போயிடலாம். கிடைக்காத. இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு கணிப்பில் தான் ஓட்ட முடியுங்க. பாருங்கள், ரொம்ப ஓட்டினாலாம் போயிடுச்சு பசுவத்தில். பாருங்கள், அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஆனாலும் சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேறு வழி இல்லை. பா, பெருசாகுது. இடிக்கல பாருங்க. இதில் ஓட்டுறதே ஒரு சேலஞ்சு தான். அதுலேயும் இந்த மாதிரிலாம் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச். பாருங்க, லைட்டாக தட்டினா கூட அவ்வளோதான், பிளாஸ்டிக்லாம் நொறுக்கிறோம். ஏய் பாருங்க, யப்பா பாருங்க. அது என்டர். வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போயிடுச்சு. அதை எங்கேயே அவ்வளோதான், அடிக்கல. சின்ன டலாண்டா இருக்க.
2 வண்டி வருது போதுங்க. அதனால் இந்த வியூவில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, இது எதிரிலையும் வண்டி வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது டனல். சேஸ் பண்ணலாம். பா, அவங்க ரோட்டில் போயின்னு இருக்கோம். ஓ, அவங்க ஊர் என்ட்ரன்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாங்க, கொடி பார்த்தீங்களா மாறி இருக்கு பாருங்க. அவ்வளோதான், பேட் ஆயிடுச்சு. இத்தாலி இத்தாலி இத்தாலியோட கொடி பாருங்க. அவங்க என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. பா, இந்த இடத்துல பயங்கரமான வளைவு இருக்க, கேர்ஃபுல்லாக போகணும், இல்லை இடிச்சிருவேன். சின்ன கேப் கச்சா கூட அவனுக்கு காருக்காரங்க வந்துடுவானுங்க. நம்ம ஊர் ஆட்டோ பண்ணுற வேலையை இவங்க பண்ணுறாங்க. ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா? ஓஹோ, சரியான வளைவுங்க. பாருங்க எவ்வளோ கண்ட்ரோலாக போக முடியுதுன்னு. உள்ள வந்தாச்சு. ஓ, இது வரையா ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல, அப்படியே போயினே இருக்க வேண்டியதான் நம்மளோட. ஓ ஓ ஓ ஓ பா, நீங்கள் இந்த வியூவில் ஓட்டு பாருங்களேன், செம்ம கஷ்டங்க. சேஸா, ஓஹோ, ஓ அவன் திடீர்னு ஸ்லோ பண்ணுறாங்க. அடுத்த செக் போஸ்டா? இல்லை நெல்லு, அவசரம் என்ன அவசரம் உனக்கு? போவா போவா போவா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டு வரேன். ஓரளவுக்கு அப்படியே சேஃப்டியாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போக போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, சிம்பிள். நீங்கள் ட்ரக் கம்பெனி எது வச்சுருந்தாலும் ட்ரெய்லர்லாம் இங்கே தான் வாங்கி ஆகணும். இப்படி தான் வாங்கி 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 ஓட்டணும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? குயிக் ட்ராவல் தாங்க. குயிக் ட்ராவல்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீங்கள் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போய் வண்டி பிக்கப் பண்ணுங்க, எல்லாம் எவ்வளோ கஷ்டம்.
பா பாருங்க, இது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா ஒரு வண்டிங்க இது. சரிங்களா? அந்த இடத்துல டக்குன்னு ஒரு பிரேக் போட முடியுது. பா இந்த இடம் பாருங்க, ஏடா கூட இருக்கு. அதுவும் சரிவு. எல்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்து ஓட்ட முடியாதுங்க, அதனால் மிரரை பார்த்து ஓட்டுறேன் நான், வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்தெல்லாம் நம்ம மிரர் பார்த்தாலே ஓட்ட வேணா, நம்ம உண்மையிலே வண்டி ஓட்டும் போது நம்ம மிரர் பார்த்தா ஓட்டுவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சைடு ஏறுறது ரொம்ப கஷ்டம், ஏறி பார்ப்போம். ஓ ஓ ஓ இச்சிடாதரா, பாவண்டாவன். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், அதனால் அவனுக்கு பின்னாடி போய் தான், பின்னாடி போகிறது தான் நல்லது. ஆமாம், ஏன்னா வந்து அங்கே பாருங்க, ஏர் ராசா நமக்கு எல்லாம் தேவையில்லை. கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஒரு ட்ரையலை செக் பண்ணிக்குமா? நம்ம வர இட வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆமாம், பக்கா. ஆள் உட்காந்து தெரியுதா உங்களுக்கு? உள்ளே தெரியுது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே கொண்டு போகணும், அதை கொண்டு போயிடலாமா? வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், என்டர். ஓகே, எல்லாமே பக்கா தான், ஒன்றுமே டேமேஜ் ஆகலை வண்டி. சூப்பர். 25 வந்தால் இன்ஸ்ட்ரக்டர் வந்துடும், அது வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம பெரிய ட்ராவல் பண்ண தான் முடியும். கவலை தாங்க, கண்டினியூ. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்தது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெயிலர் தான் எடுத்தோம். கண்டெய்னர் பார்த்தீங்களா, கண்டெய்னர் கேரேஜ் இதான் நம்ம எடுத்தோம். இது ஒரு நல்ல ஒரு இதோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எங்கே அது, இந்த வியூவில் தான் நல்லாயிருக்கும். இதுதான் நல்லாயிருக்கு, இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கான் பாருங்கள், எஃப்பு எல்லு அதெல்லாம் லைட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்க்குனா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு வியூ கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எல்லா விதமும் எடுத்துக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, இதுதான் அதுதான் இது, ரெண்டும் ஒன்று தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வியூ இது இப்போது டீ பண்ணால் அந்த ட்ரைல் நம்மளுடைய வண்டியே வச்சு நமக்கு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, டிஎம்க்குனா பார்த்தீங்களா, டிஎம் கிட்டா நம்ம வண்டியே உள்ளே வந்துடுது பாருங்கள். அப்போது இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அவ்வளோதான், தெரியுதுங்களா. இப்போ இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க, என்ட்ரு கொடுத்தா அவ்வளோதான். இது டேரெக்டாக நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்களா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீல் இருக்குது பாருங்கள், சின்னதாக. அது இதுலேயும் இருக்குது, அதுலேயும் இருக்குது பாருங்கள். அதுக்கு இதில் வந்து நம்ம வண்டியோடு இருக்குது,
இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெயிட்டுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் மேடு கீடு வந்துன்னா அது கரெக்டாக அந்த இது பண்ணி அது போகும், வண்டியை கொண்டு போகும் இடிக்காமல். சரி, அந்த மாதிரி ஜூம் அவுட்டு ஜூம் இன்னு. ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டைரக்ஷன் மாறுது. சி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே. ஓ ஓகே. அடுத்து வந்து இதெல்லாம் தான் ஃப்யூச்சர், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ வெளியே வந்துடலாமா? சிம்பிளுங்க. இன்றைக்கி அருமையான ஒரு இதை பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் இதுலேயும் வேறு எதுவும் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள்லாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அந்த ஸ்க்ரீன் வந்துருக்கு பாருங்கள். பாய் 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 பாய்.